guys, it's me your mind voice. Actually இதுக்கு இந்த வீடியோ அப்படி சொல்லி தமிழ் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்ன மாதிரி வீடியோ ஒர்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 90% நான் சொல்லியிருப்பேன். அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆன பிறகு நான் உங்களுக்கு அதுக்கு தனி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். தென் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோஸ்ட் பார்த்தாச்சு. மேக்ஸிமம் ஒரு ஷோவை வந்து பில்ட் பண்ணுறது அந்த கண்டஸ்டண்ட்டு தான். ஸோ அவங்கள நோக்கி தான் அந்த ஒரு ஷோவே வந்து மூவ் ஆகும். ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது உங்களுக்குமே தெரியும், நம்மளுக்குமே தெரியும், விஜய் டிவி டீமுக்குமே தெரியும், பிக் பாஸ் டீம். ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நான் என்னோடய ஒப்பீனியனும் நான் இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். தென் உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நிறைய பேர் பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்டுமே நான் சொல்கிறேன். அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆன பிறகு நான் நான் ஒரு வீடியோ போடுறேன், அஃபிஷியலி கன்ஃபார்ம்டு பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் இப்போது வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாக்கப்பா ஆனந்த். ஒரு ஆங்கர் இருக்கணும் இல்லையா உள்ள. ஸோ ஆக்சுவலி சீசனாக அவங்கள கூப்பிட்டுட்ருக்காங்க, பட் அவங்க வந்து வரலை. இப்போவுமே வருவாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜ், ஐ திங்க் பப்ளு பிருத்திவிராஜ் ஐ திங்க் நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்தாலும் நல்லா கான்ட்ரவர்சியாக சூப்பராக மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு சீசன் அவங்க வர வேண்டியதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய ரீசன்லாம் ஆச்சு. ஸோ ஏன்னா ஆள் அட்ரஸே காணும். ஸோ கண்டிப்பாக வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஒப்பீனியனும் அதுதான் உங்களோட ஒப்பீனியன் அதுவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேட்ச் ஆகாது, மேட்சாக தான் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து சிங்கர் ஸ்வேதா மோகன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் சிங்கர் கல்பனா, சாய்ஸஸ் 2 பேருமே வரலாம், இல்லை யாராச்சும் ஒருத்தர் வரலாம். இதுவுமே வந்து பரவலாக பேசப்படுற ஒரு விஷயமாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், அஃபிஷியலி கன்ஃபார்ம் கிடையாது. தென் என்னை பொறுத்த வரைக்கும் சாலின் ஜோயா வந்து கன்ஃபார்ம்டு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க கண்டிப்பாக வருவாங்க, இது கன்ஃபார்ம். ஓகேங்களா? என்னோடய ஒப்பீனியன்லேயும் இவங்க எனக்கு ஓகே தான். பிகாஸ் அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாலின் ஜோயா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் தான் பிக் பாஸ்க்கு. தென் அவங்களுடைய ஆளுமே டிடிஎஃப் நம்மளோட தலைவன் அவருமே வந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ எப்படி பிக் பாஸ் டீம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, 2 பேரையும் அமுச்சு விடுங்க. அப்புறம் தென் இவங்கெல்லாம் வந்து கன்ஃபார்ம்டாக வருவாங்க அப்படின்றதுக்கான ஒரு பட்சத்தில் சொல்லப்படுது. ஒரு ஃபெமிலியர் பர்சன்ஸ் இவங்கெல்லாம். ஸோ வேறு ஒரு சாய்ஸ் ஆஃபில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஷக்கிலா மேம் வரணும்னு ஒரு ஆசை. அவங்க வந்து தெலுங்கு நினைக்கிறேன், தெலுங்கா இந்தியா தெரியல, லைக் அவங்க ஒரு சீசன் போயிருக்காங்க பிக் பாஸ். ஸோ அங்கே பண்ண அட்ராசிட்டிஸை இங்கே பண்ண மாட்டாங்க. அவளோட நேம் ஆல்ரெடி குக் வித் கோமாளியில் டோட்டலி நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த சீசனில் பிக் பாஸ் வந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் அதுக்காக சொல்கிறேன். ஸோ என்னோடய சாய்ஸில் வந்து ஷக்கிலா மேம் இருக்காங்க. தென் வேறு யார் வருவாங்க அப்படின்னா நாஞ்சல் விஜயன் வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுருக்கு. அப்புறம் சேனல் சைட்லேருந்து அவங்களோட சேனல்லேருந்து யாராச்சும் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்க வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த லிஸ்ட்டில் இருக்க அந்த ஃபோட்டோஸில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வருவாங்க. நான் ஏன் இவங்களை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா வராதவங்களை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட். பட் ஒரு லிஸ்ட் என்னோடய ஒப்பீனியனில் இருக்கவங்க இந்த ஒரு அஸ்வின் குமார் அவங்க வரலாம். தென் கார்த்திக் ராஜ் செம்பருத்தியில் நடிச்சிருந்தாங்க இல்லையா, ஐ மீன் சீரியல். ஸோ அவங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் நான் சொல்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்ட்டு. சிவாங்கி, அஸ்வின், தென் டிடிஎஃப் சோயா, தென் கார்த்திக் ராஜ், வேறு ஏதாச்சும் ஒரு ஃபெமிலியர் பர்சன்ஸா, அமலா சாஜி இன்ஃப்ளூயன்சர், அவங்க அந்த மாதிரியான பர்சன்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐ திங்க் இந்த சீசன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில். இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் பிக் பாஸ் அப்டேட் பற்றி தான் வந்துகிட்டே இருக்கும். கன்ஃபார்மாக ஆகிட்ட பிறகு தான் நான் இது இருந்தாலும் பேச முடியும். ஸோ லைக் யார் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படின்றத பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.